ஈஸி மெத்தட்ல பண்ணக்கூடிய சுவையான ஒயிட் புலாவும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ண போறோம். ஒரு கப் சீரக சம்பா அரிசிய 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க. அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். மஷ்ரூம் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதுல 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அரிசி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அன்னாச்சி பூ ஒரு சின்ன பீஸ் சேர்த்திருக்கேன். இதுல 2-3 கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வறுக்கணும். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இத உடனே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 10-12 போல சின்ன வெங்காயம், அரை இன்ச் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி, 5 பல் பூண்டு, லைட்டா ஒரு வதக்கிட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாமே 1 நிமிஷம் வதங்கணும். நான் இதுல சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பதில் நீங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற 200 கிராம் மஷ்ரூம்க்கு இந்த அளவுகள் சரியா இருக்கும். 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற விட்டுறலாம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிட்டு அடுத்து வதக்கின வெங்காயம் தக்காளியை சேர்த்து இது கூட அரை கப் தண்ணி, இத இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், வெங்காயம் லைட்டா வதங்கினதும் கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கங்க. இதுவும் லைட்டா வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து வதக்கும் போது கிரேவி நல்லா வாசனையாவும் சுவையாவும் இருக்கும். 200 கிராம் மஷ்ரூமை கிளீன் பண்ணிட்டு நீல வாக்குல 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கிளீன் பண்ண மஷ்ரூம் இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன். மஷ்ரூம் ரொம்ப உப்பு இழுக்காது, அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. 3 நிமிஷம் வதங்கினதும் அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுல மிக்ஸி ஜார கழுவி 1 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது கொதி வந்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வெந்துட்டு இருக்கட்டும். கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து இது மாதிரி கலந்து விட்டுக்கணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கம கமன் வாசனையா சூப்பரா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் புலாவ் பண்றதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 7-8 முந்திரி எல்லாம் வறுபட்டதும் இதுல பிரிஞ்சி இலை, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போய் வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதுல ஒரு சின்ன தக்காளியில பாதி தக்காளி சேர்க்கிறேன். இந்த அளவு போதும். இது கூட 5-6 புதினா இலைகள், 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்திருக்கேன். இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/2 கப் தண்ணி, 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி. தண்ணி 1 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு.
ஊற வச்ச அரிசிய தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். இப்ப மூடி போட வேண்டாம், 3 நிமிஷம் போல வெந்துட்டு இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட் போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். இதுல அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கரெக்டா வந்திருக்கு. மைல்டான காரத்தோட கமகமன் வாசனையா சுவையான ஒயிட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.